Tamil actor, stand-up comedian, director, television anchor, content creator, orator, motivational speaker, politician, இணைந்து வழங்குவோர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்குது. விஜய் சாருடைய ஆஸ்தான ஆங்கர் ராஜ்மோகன் ஆறுமுகம் அண்ணா அவர்களை அண்ணன் என்ன கோர்த்து விட்டுறாதானே. தேங்க்யூ. ஒரு நாயகன் உதயமாகிறான். யுகபாரதியுடைய ஒரு கவிதை இருக்கு. இன்னைக்கு வெளியில கூட்டு போவீங்களா என்று தொடங்கி இன்றைக்காவது வெளியில் கூட்டி செல்வீர்களா என்று கேட்கிறாள் மனைவி. இன்னைக்கு வாங்கி தருவீர்களா என கேட்க தொடங்கி இன்னைக்காவது வாங்கி தருவீர்களா அப்பா என கேட்கிறது குழந்தை. இன்னைக்கு ஜெயித்து விடுவேன் என நம்ப தொடங்கி இன்னைக்காவது ஜெயித்து விடுவேன் என ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நான். அப்படி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் இதே மாதிரி ப்ரெஸ் ஈவெண்ட்லாம் பின்னாடி உட்கார ஆரம்பிச்சு, இது மாதிரி ப்ரெஸ் ஈவெண்ட்லாம் ஆங்கருக்கு சைடில் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஜாம்பவான்கள் சார்லிக்கும் சரண்யம்படமுக்கும் நடுவில் வந்து உட்காந்துருக்கானா, அது வந்து அவனுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. ராஜு உட்கார். தமிழ் சினிமாவில் உண்மையாக உழைச்சா அதை ஜெயிச்சிடலாம். இந்த சினிமா தான் வருடத்தில் 52 வெள்ளிக்கிழமைகளை வைத்திருக்கிறது. அதில் ஒரு வெள்ளிக்கிழமையை நமக்கும் தருது. அது யாருடைய ஃப்ரைடே என்னைக்கு இருந்தால் நமக்கு தெரில. நீ உண்மையாக உழைச்சிக்கிட்டே இரு ராஜு. அது மாதிரி ஆள் தான் நீ. இது மாதிரி படம்லாம் நடித்த பிறகு நிறைய பாராட்டுவாங்க, எல்லாத்தையும் நம்பிடாத. நிறைய திட்டுவாங்க, திட்டுறவங்களையும் முழுசாக நம்பிடாத. உனக்கு தெரியும் நம்மளுடைய ரூட் எது, எதை நோக்கி போகிறோம்னு. பப்பு என்னடா பண்ணி வச்சிருக்க? எப்போதுமே சிரிக்க வைத்த பப்பு இந்த படத்தில் என்னை சிந்திக்க வைத்தான். பெரிய வாழ்த்துக்கள் ராஜு, பப்பு, இசை அரக்கன், நம்ம இசையமைப்பாளர் நிவாஸ் பிரதர், கேப்டன் ஆஃப் தி ஷிப் ராகவ் சார், 2 கண்மணிகள் ஹீரோயின்ஸ். அஃப்கோர்ஸ் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு டைம் பத்தாது. இவங்களை நம்பி இந்த படத்தின் தலைமைச் செயலகமாக இருந்த நம்முடைய தயாரிப்பாளர்கள், அவர்களை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு டீமை நம்பி அதில் வேலை பார்த்த இவங்கெல்லாம் வெளியில் தெரிகிறாங்க. இந்த லைம் லைட் இருக்குது, இவங்க மேலே இந்த வெளிச்சம் கொட்டுவதற்காக வெளியில் தெரியாமல் உழைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா கூட, ஒரு சமயம் ஒரு மணி நேரம் டைரக்டர் வரலன்னா கூட ஷூட்டிங் நடக்கும். ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லைன்னா ஒரு நாள் கூட ஷூட்டிங் நடக்காது. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப அழகாக ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம். அது வந்து டிவியை வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் டிவிக்குள் வந்து பார்த்து அதில் பிக் பாஸில் ஜெயிச்சு அதிலிருந்து அப்படியே வெறும் ஷோஸ் மட்டும் பண்ணாமல் அதிலிருந்து ஒரு ரிஸ்க் எடுத்து டிவியை உதைத்து தள்ளி கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்துக்குள்ள வந்து நிற்கிறாரு. மீண்டும் ஒரு நாயகன் உதயமாக இருக்கிறான். தம்பி ராஜு உட்பட அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவர் ஆங்கரும் பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் சென்சேஷன். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கும் புதைச்ச அந்த பிராங்க்ஸ்டர்ஸ் என்ற அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் எடுத்து மிக சமீபத்தில் அந்த பிராங்க் ஆறவங்களையும் சேர்த்து சிரிக்க வைக்கக்கூடிய இது மாதிரி இந்த மேடையே ரொம்ப வித்தியாசமான மேடை. வழக்கமான படம் ஃபுல்லாக சேர் போட்டுருவோம், சீக்கிரம் முடிச்சிடும், ஒரு 15 பேர் உட்கார வச்சுருவோம். அப்புறம் கடைசியில் பயங்கர பில்டப் பண்ணி எந்த பிளேயர்லையும் போட முடியாத ஒரு பெரிய சிடி அன்ராப் பண்ணுவோம். அந்த ஸ்டீரியோ டைப்லாம் உடச்சி ஜென்சிக்கு ஏற்ற ஒரு கதையை பண்ண மாதிரி இந்த மேடையை இந்த அரங்கத்தையே ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க. இந்த உழைப்பு ஒரு பெரிய வெற்றியாக மாறும். அவர் சீனியர் டாக்டர் சொன்னது மாதிரி ஒரு புதிய பாதை, இந்த தலைமுறையின் ஒரு புதிய பாதையாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணா நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? எல்லாருமே சொல்கிறாங்க அவரோட ரோல் பற்றி, நீங்களே ஏதாவது சொல்லிட்டு போங்கண்ணா. எல்லாரும் ஒன்று சொன்னாங்க கவனிச்சிங்களா? ஆமாம். அவர் பேசவே மாட்டார். அவர் கையில் என்ன இருக்கு? ஃபோன். ஸோ அவர் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாகவும் ரியல் லைஃப்பில் ஒரு அமைதியாகவும் இருக்கக்கூடிய, பெரும்பான்மை ஆண்கள் இங்கே இப்படியெல்லாம் இருப்போமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் பீஸ் தான் அவர். அதனால் நீங்கள் இந்த மாதிரி இதுதான் தலைவா ரொம்ப பில்டப் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமேட்டு கையில் வாட்டர் மெலனை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் இதெல்லாம் நம்பாதீங்க. ஜாலியாக ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. இன்னும் சூப்பராக இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ண, தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்சிஜனாக நிறைய படங்கள் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அவன் படத்தில் தான் நான் இங்கேயும் பாவமாக தான் உட்காந்துருக்கிறார் சார் அவர். அதாவது அடுத்த படத்தில் தம்பிக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவனை போட்டு இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணு. இது மாதிரி நிறைய வெளியே தெரியாத டேலண்ட்ஸ்க்குலாம் நிறைய சான்ஸ் கொடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட்ண்ணா. தேங்க்யூ. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஐம் வெரி சாரி. எனக்கு எப்போவுமே வந்து ப்ரெசன்ட் மீடியா தான் ஹீரோஸ். நான் இது எனக்கு கிடைக்கிற மேடல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னுடைய முதல் படத்துக்கு வந்து மக்கள்கிட்ட போய் பெருசாக சேரல. பட் ஸ்டில் அந்த படத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான என் மேலே எனக்கு நம்பிக்கை கொடுத்த, நம்ம நல்லா தான் எடுத்திருக்கோம், ஆனால் பட் சம் ரீசன் போய் சேரலங்கிற மாதிரி எனக்கு என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துனது வந்து ப்ரெஸ் தான்.
ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஜான்சன் சாருக்கு நன்றி. அதுக்கப்புறம் நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். நான் ரொம்ப ஏன்னா எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் இனிமேல் யாரை தேங்க் பண்ணுறேன்னு தெரியல. எல்லா தேங்க்ஸையும் நீங்கள் எடுத்துட்டீங்க. என் டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் எடுக்க பார்த்தீங்க. என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்னோட சொத்து. அவங்க இல்லைன்னா நான் இல்லை. வாங்க ப்ளீஸ் சதீஷ். நான் ஒவ்வொன்றா போயிட்டே இருந்துச்சு. கடைசி இது ஒன்று தான் மிச்சம் இருந்துச்சு. அது குரு எங்க குரு வாங்க குரு. இவங்க தான் என்னோட டீம், என்னோட சப்போர்ட். குரு, ஆதில் ஹுசைன். இது வந்து இவரோட முதல் படம். மதுரையிலேருந்து கிளம்பி வந்த ஒரு ஹம்பிளான ஒரு பையன். எந்த பேக்ரவுண்டுமே எனக்கு சினிமா பேக்ரவுண்டே இல்லாத ஆளுங்கள்லாம் வளரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி ஆளுங்க தான் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கணுன்றது நான் ரொம்ப மனசில் நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு பையன் அவன். அண்ட் தென் சதீஷ் என்னோட பில்லர். பயங்கர எனக்கு ஆக்சுவலாக நான் படம் எடுக்கிறனோ இல்லையோ ரொம்ப வருஷமாக என் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கார். எதுக்கு இருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் படமே எடுக்கல. ஆனால் இருந்துட்டு அப்பயும் பொறுமையாக என் கூட இருப்பார். எனக்காக எல்லா வேலையும் செய்வார். நான் அவருக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கவும் என்கிட்ட இருக்காது. பட் ஸ்டில் வந்து சப்போர்ட்டிவாக எப்போயுமே என் கூட இருப்பார். எப்போ ஃபோன் பண்ணாலும் டக்குன்னு வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு சச்ச பில்லர். தேங்க்யூ சதீஷ். அண்டு ரோசர் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு பையன். ரோசர் வந்து எதை வேணால் மேஜிக்கலாக இந்த நீங்கள் வந்துட்டண்டா ராஜா வந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அனிமேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ரோசர் தான் பண்ணார். நிறைய ப்ரோமோ வீடியோஸ் வந்து அவர் பயங்கர சூப்பராக கட் பண்ணுவார். இஸ் கோயிங் டு பி அ பிக் ஃபில்ம் மேக்கர் சூன். அண்ட் இவங்க தான் என்னோட டீமு. வேறு ஆதில் ஹுசைன் என்னோட இன்னொரு அசிஸ்டண்ட் ஆதில் ஹுசைன். அவர் வரலன்னு தெரில. ஓகே நீங்களாம் போகலாம்ப்பா. நீங்கள் போகலாம். நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஹோப் இஸ் த ஒன்லி பெஸ்ட் திங், மேபி த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஷாஷாங்க் ரிடம்ஷனில் வந்து ஒரு டயலாக் வரும். அது மாதிரி எனக்கு படம் சரியாக போகல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. மொட்டை மாடியில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். பேசாமல் சினிமா விட்டு போயிடலாம், அவ்வளோதான், நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வந்து ஒருத்தன் கால் பண்ணுறான். என் லைஃபுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அவன். சதீஷ் சினிமாவாலா. எனக்கு வந்து படம் என்னை கண்ணை மூடி நம்புகிற ஒரே ஆள்னா சதீஷ் சினிமா. அவன் தான், சதீஷ் தான். என்னை பற்றி போய் எல்லாட்டையும் போய் சொல்லுவான். நல்ல கதை வச்சுருக்கான், நல்ல டேலண்டட்ரான். என்னை பற்றி அவ்வளோ பேர்கிட்ட வந்து இண்டஸ்ட்ரியில் போய் சொல்லியிருக்கான். அவ்வளோ இடத்துல போய் என்னை புஷ் பண்ணுவான். எனக்கு படம் நடக்குதோ இல்லையோ திடீர்னு ஃபோன் பண்ணி சம்மந்தமே இல்லாமல் உன்ட்ட காசு இருக்காதுன்னு தெரியும், இந்தா 25,000 வச்சுக்கோ, இந்தா 50,000 வச்சுக்கோன்னு அசால்ட்டாக போடுவான். அந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சதீஷ். அப்போது மொதல் படம் எடுக்கிறேன். அது வந்து ஆக்சுவலாக அவன் வந்து என்ன பண்ணது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்ததுன்னா, இல்லை சாரி, என்னுடைய ஃபஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. நான் வந்து என் ஃபேமிலி மொத்தமாக ஒரு 25 பேரை கூட்டு போகணும்னு நினச்சேன். அதுக்கு புக் பண்ணுறது காசு இல்லை. அந்த காசை அவன் போட்டான். ஸோ இந்த படம் அவன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ். அண்ட் தென் என்னோட ப்ரொடியூசர், சச் அ கிரேட் ப்ரொடியூசர். இது மாதிரி எவ்ரி ஒன் ஷுட் டிசர்வ் திஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ரொடியூசர். அதுதான் என்னோட இது. ஏன்னா நம்ம நிறைய யோசிப்போம், நிறையா சிஜிலெலாம் படிக்கும்போது நம்ம வந்து அப்படி எடுக்கணும், ஸ்டான்லி கியூப்ரிக் மாதிரி எடுக்கணும், லூயி புல்வெல் மாதிரி டைரக்ஷன் பண்ணணும், அப்படி இப்படின்னு நம்ம 1008 தாட் ப்ராசஸோடு உள்ளே வரும்போது இங்கே சினிமா வேறு மாதிரி இருக்கும்போது நமக்கு அப்படியே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா நம்ம சொல்ல வர கதைகள் வேணான்னு சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ். அப்போ நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். நான் எழுதி சரி ஓகே நமக்கு நடக்காதோன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு சதீஷ் ஃபோன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், அவர்கிட்ட 1 லைன் இருக்குடா, நீ டெவலப் பண்ணி பண்ணுறியா? 1 லைன் இல்லை, 6 லைன் இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு இப்போது ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சாகணும், நீ என்ன வேணால் சொல்லுன்னு சொன்னேன். அப்படி இறங்கி உள்ளே பண்ண ப்ராஜெக்ட் தான். அந்த கதையை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்ரமணியமுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சுரேஷ், லவ் யூ ஸோ மச் ப்ரோ. இந்த படத்தை வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. என்னென்னா நான் வேடாங்கல் லென்ஸ்லாம் நான் கேட்ட லென்சிங் ஆகட்டும், நான் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், டிசைன்ஸ் கொண்டு நான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணக்கூடாது, வரையணும்னு சொல்லி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணார். நான் என்னெல்லாம் ரொம்ப யூனிக்காக பண்ணணும்னு நினச்சேனோ அந்த யூனிக்கான விஷயங்களுக்கெல்லாம் அலோவ் பண்ணிட்டே இருந்தார். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.
தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ். இந்த படம் நீங்கள் இல்லைனா ஒன்றும் சாத்தியம் இல்லை. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பாரதி. நான் நிறைய பேரை தேங்க் பண்ண நான் மறந்துட்டேன். அண்ட் மை ஹீரோ முக்கியமாக நான் சொல்லிடுறேன். சச் அ ஃபென்டாஸ்டிக் படி. அவர் வந்து என் படத்தில் நடித்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா ஒரு டெபியூ ஃபில்ம் எடுக்கிறோம், புது படம் எடுக்கிறோங்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக கேரி பண்ணக்கூடிய ஒரு 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 பர்சன் வேணும். நம்ம சூப்பராக எழுதின லைன்ஸை கூட சுமாராக டெலிவரி பண்ணால் ஒன்றுமே வெளியே தெரியாமல் போயிடும். பட் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாருமே சொல்லிட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். இனிமேல் நான் ராஜு உங்களை நான் வந்து நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஆக்சுவலாக பிளாங்க் ஆகிட்டேன் எனக்கு எதுவுமே. அண்டு என்னை இங்கே வந்து நிறைய பேர் புகழ்ந்தாங்க. நிறைய பேருக்கு நான் யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு நான் படம் பார்த்துட்டு தான் இது மாதிரி பண்ணாங்க. அண்ட் கோகுல் சார், உங்கள் வேர்ட்ஸ்லாம் வந்து என்னை ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நானும் சரி மேடையில் வந்து இப்படியே எமோஷன் கண்ட்ரோல் பண்ண நினச்சேன், முடியல. என்னை அவ்வளோ பேர் பயங்கரமாக நீங்கள் புகழ்ந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ் லவ். அண்டு அதான் இந்த படம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் கொடுத்தது. லைஃப் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், ஜீரோ, நான் திருப்பியும் சினிமா விட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகலான்னு நினைக்கும்போது அந்த ஹோப் வந்து இந்த படம் தான் எனக்கு கொடுத்தது. ஸோ ஹோப் இஸ் த ஒன்லி குட் திங், மேபி த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். சூப்பர் பிராண்ட். இந்த திரைப்படம் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வெற்றியை தேடி தரும். அண்ட் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ.